திருச்சியில நெறைய விதமான ஸ்பாட்லாம் இருந்தாலுமே, இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க் அப்படிங்கிறது ரீசென்ட் டைம்ல ரொம்பவே வந்து ஒரு வைரலான ஒரு விஷயம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல வந்து திருச்சி பேர்ட்ஸ் பார்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல புதுசா பாருங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா, திருச்சி டு கரூர் மெயின் ரோட்ல இருந்து இருக்கு. ஸோ இது டைமிங் பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிலேருந்து ஈவினிங் வந்து 6 மணி வரைக்குமே இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா, பெரியவங்களுக்கு வந்து ரூ. 200, கிட்ஸுக்கெல்லாம் ₹150 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆர் மாதிரி கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அதுக்கு ₹200 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொபைலில் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. உலகிலேயே மிகப்பெரிய பறவையான ஆஸ்ட்ரேஜ் தான் வந்து நம்மளை வந்து வெல்கம் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பார்த்துட்டு போனோம். புறா, முயல் இது மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் வந்து வரிசையில் வச்சுருப்பாங்க. ஸோ புறாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் வந்து புறாலாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி முயல் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா கிட்ஸ்லாம் ப்ளே பண்ணுற மாதிரியே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனாக்கா வந்து ஃபிஷ் அக்வாரியம் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ரொம்பவே வந்து ஒரு ரியாலிட்டிக்காகவே வந்து அவங்களாம் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்கவே செமையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனாக்கா ஒரு கோழி முட்டையிலேருந்து எப்படி கோழி குஞ்சு வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கே லைவாகவே செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்க்கவுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போனாக்கா நிறைய விதமான ஸ்னேக்ஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. அதுலேயே மலைப்பாம்பு இந்த மாதிரி விஷயங்களும் வந்து லைவாகவே வச்சுருப்பாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பேர்ட்ஸ் பார்க்கோடைய மெயின் விஷயமே வந்து இதுக்கப்புறம் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பார்க்கவே வந்து ரொம்பவே வந்து அழகாக்குறது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்ட்ஸ் பார்க்குள்ளே நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து நம்மளை சுற்றி அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம லைவாகவே வந்து ஃபுட்லாம் வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு நடந்து பேர்ட்ஸுக்கெலாம் வந்து ஃபுட்டு கொடுக்குறது வந்து இந்த ஒரு இடம் வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் இருக்கக்கூடிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்ற நிலங்கள் அடிப்படையில் வந்து இந்த ஒரு இடத்த வந்து செக்மெண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கிட்ஸ்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு இடம் இருக்கும். 3D கேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். திருச்சி பேர்ட்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அப்போ வந்து துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாப்புல. ஸோ ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டில் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் திருச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஸ்பாட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒருத்தான ஒரு ஸ்பாட்டாகவே இருக்குது. இந்த இடத்துக்கு ஆல்ரெடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள்.